ரஜினி வந்து அரசியலுக்கு வர அப்படின்னு சொன்ன பிறகு இன்னும் கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசினார். இன்னும் அப்படி நிறைய ஸ்டார் காஸ்ட் சொல்கிறாங்க. பட் எதுவுமே வந்து அதிகாரப்பூர்வமானதல்ல. யுவன் அப்படின்னாலே வந்து அவர் அஜித்துக்கு ஃபேவரட்டான ஒரு மியூசிக் டைரக்டரு, அஜித்துக்கு நல்லா பண்ணுவார். உண்மையிலே 50 லட்சம் வாக்காளர்களாக அவங்க இருந்து விஜய் சொல்கிற ஆளுக்கு தான் அந்த ஓட்டு அப்படின்னாக்கா யோசிச்சு பாருங்க. அவர் வந்து பேசுறதுல ஏதாவது ஒரு தெளிவு இருக்கா, அல்லது அவர் பேசுறத நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு தோணுதா? வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். தலைவர் 171 அதில் இப்போ யார் யார் நடிக்கிறாங்கங்கிற தகவல்லாம் வெளிவந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோயின் யார், இல்லாட்டி அவருடைய மகளா ஏதோ ஒரு கதாபாத்திரத்தில் யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. என்ன அது அவங்களே அதிகாரப்பூர்வமாக சொல்கிறோம், 22ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க. ஆனால் நமக்கு அதுக்குள்ளே பொறுக்க முடியாமல் நிறைய பேரை வந்து அதுக்குள்ளே கோத்து விடுறாங்க. அதாவது நடிகை சுருதிஹாசன் வந்து இந்த படத்தில் ரஜினிக்கு மகளாக நடிக்கிறாங்கன்ற வரைக்கும் தகவல் சொல்கிறாங்க. அது எதனாலன்னா, இப்போ தான் சுருதிஹாசனும் லோகேஷ் கனகராஜ் சேர்ந்து அந்த ஒரு இனிமேல் வீடியோ ஆல்பம் பண்ணாங்க. அதனால் அந்த லிங்க்கு அப்படியே வந்து இதில் கோத்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நடித்தாலும் நடிக்கலாம், பட் நத்திங் அஃபிஷியல் இல்லையா. அவங்க சொன்னால் தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு பெரிய பரபரப்பு என்னென்னா, சத்யராஜ் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியோடு இணைந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேபி வந்து சத்யராஜை வந்து அவங்க அப்ரோச் பண்ணிடலாம். இதுக்கு முன்னே கூட சில படங்களுக்கு, ரஜினி படங்களுக்கு சத்யராஜ் அப்ரோச் பண்ணாங்க. குறிப்பாக சிவாஜி படத்துக்கு அப்ரோச் பண்ணாங்க. அப்போல்லாம் அவர் ரஜினிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருந்தார். ரஜினியை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த டைம்ல. அந்த காவிரி பிரச்சனை. ஆமாம், அது ஆமாம். அதன் பிறகு கூட அந்த பிரச்சனைலாம் முடிஞ்ச பிறகு கூட சிவாஜிங்கிறது 2007 தானே, அந்த டைம்லாம் கூட வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணார். அப்புறம் ரஜினி வந்து அரசியலுக்கு வர அப்படின்னு சொன்ன பிறகு இன்னும் கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசினார் சத்யராஜ். அதன் பிறகு வந்து அவர் எப்போ அமைதியானார்னா, ரஜினி நான் அரசியலுக்கு வரல, இனிமேட்டு நான் எப்போவுமே அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கிட்டார், அமைதியாகிட்டார். அப்படி அமைதியான பிறகு தான் சத்யராஜுக்கு நிம்மதியாச்சு. அதுக்கப்புறம் தான் சத்யராஜ் வந்து ரஜினியை வாழ்த்தி பேச ஆரம்பிச்சிட்டார். தாதா சாஹேப் பால்கே விருது கொடுத்தாங்க ரஜினிக்கு. அந்த விருது கொடுத்த பிறகு தமிழ் சினிமாவில் முதல்ல வந்து பாராட்டி வீடியோ வெளியிட்டு வந்து சத்யராஜ் தான். அதே போல் வெளியில் மேடைகளில் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை வரும்போது ஒரு மேடையில் சத்யராஜ் கேட்கும்போது அவர் வந்து அவருடைய ஒப்பீனியன் வந்து சொன்னார். ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்னாலே ரஜினி தாங்க, அது புரட்சி தலைவர் ரஜினின்னு சொல்ல முடியுமா, இல்லை நடிகர் தலைவர் ரஜினின்னு சொல்ல முடியுமா, அவருக்குன்னு ஒரு தலைப்பு, அது பட்டம், அது அவருக்கு தான், வேறு யாரையும் வந்து அது கூட சேர்க்கக்கூடாது, அவங்க புதுசாக பெரிய பட்டப்பெயரை கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆனஸ்டான ஒப்பீனியனாக சொன்னார். அதாவது அவருடைய கருத்து, அவருடைய அந்த வேக கோபம் வந்து தணிஞ்சு அவர் ரஜினி மேலே திரும்ப வந்து பழைய மாதிரி முன்னெல்லாம் வந்து ரஜினி வந்து மிஸ்டர் பாரத் சத்யராஜா வந்து ஆமாம் மிஸ்டர் பாரத் சத்யராஜா வந்துட்டார். அப்போ அந்த டைம்லாம் வந்து அவர் ரஜினி வந்து ரொம்ப உயர்வாக பேசுவார். என்னம்மா கண்ணு. ஆமாம், அந்த காலகட்டத்தில். இப்போ திரும்ப வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்துட்டு ரஜினி கூட திரும்ப வந்து அவர் நடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது ஒரு இதில் சத்யராஜ் கேட்டபோது வந்து எனக்கு அதில் ஒன்றும் அப்ஜெக்ஷன், நடிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, நான் அவர் கூட நடிப்பேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து சத்யராஜ் நடிக்கலாம் அப்படின்னு. வேற காஸ்டம் குரூ பற்றி தகவல் எதுவும் இருக்கா? அதான் ரன்வீர் சிங் வந்து நடிக்கிறாரு இந்த படத்தில், முக்கியமான இடத்தில் நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இன்னும் அப்படி நிறைய ஸ்டார் காஸ்ட் சொல்கிறாங்க. பட் எதுவுமே வந்து அதிகாரப்பூர்வமானதல்ல. ஏன்னா சன் பிக்சர்ஸ் படத்தில் இப்படி யூகமாக பேசுறது தேவையில்லாது. ஏன்னா ஒளிவு மறைவு போட்டுருவாங்க. ஆமாம், ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லா தகவலையும் சரியான நேரத்தில் அப்டேட் பண்ணுற ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து சன் பிக்சர்ஸ் தான். நான் இது பெருமைக்காக சொல்ல, உண்மையாகவே வந்து நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலும், அதுவும் பெரிய படங்கள்னு வந்துச்சுன்னா எந்த ஒளிவு முறையுமே அவங்க வைக்கிறதில்ல. பளிச்சுன்னு எல்லாமே ஸ்டார் காஸ்ட்டு, இவங்க தான் டெக்னீஷியனு, இத்தனாந்தேதி ஷூட்டிங்கு, இத்தனாந்தேதி டப்பிங்கு, இத்தனாந்தேதி படம் முடியும் ரிலீஸு வரைக்கும்
தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க நிறுவனத்தை பற்றி நம்ம தனியாக பேச வேண்டிய அல்லது யூகங்கள் அடிப்படையில் பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அதுக்கு சொல்கிறேன். தங்கலான் வந்து ஒரு கிளிம்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி அதே ஈக்குவலாக வந்து கங்குவா வந்து போஸ்டர் மாதிரிலாம் வெளியிட்டாங்க. அப்புறம் இந்தியன் 2 இருக்குது. இது மாதிரியான ஒரு வரிசை கற்ற படங்கள் பார்த்தா பிரம்மாண்ட படங்கள் வரிசை. ஆமாம், நம்ம முன்னையே நம்ம பேசுகிறது தான். இப்போ என்னென்னா இப்போ இந்த பெரிய படங்கள் ரிலீஸுக்கு அணிவகுத்து நிற்கிது அப்படிங்கிறத வந்து அவங்க அறிவிச்சிட்டாங்க. அறிவித்த பிறகு வந்து அந்த படங்களுடைய வியாபாரம், அப்போ அதே போல் ரிலீஸுக்கான அந்த ஏற்பாடுகள் இதெல்லாம் வந்து ஒன்றொன்றா நடக்கும்போது வந்து திரையுலகம் திரும்ப பரபரப்பாக இயங்க ஆரம்பிக்கும் இல்லையா. அதுக்கு இந்த அறிவிப்புகள் எல்லாம் பெருசாக வந்து உதவி இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினிதே 2 படம் கிட்டத்தட்ட, வேட்டையன் ஒரு படம், அதே போல் தலைவர் 171 ரெண்டுமே வந்து பக்கா அனௌன்ஸ்மெண்ட் வந்து. அஜித்தே அமைதியாக இருந்தவரே குட் பேட் அக்லின்னு அறிவிச்சுட்டு. ஆமாம், அதுவும் அது ரிலீஸ் டேட்டே சொல்லிட்டாங்க. விடாமுயற்சியாக சொல்லலை, அதுக்கு ரிலீஸ் டேட்டே சொல்லிட்டாங்க, பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் விஜய் படத்துக்கு செப்டம்பர் 5 டேட்டே வந்து அறிவிச்சிட்டாங்க. இன்னொன்று அந்த படத்தோட பாடல் வந்து வெளியாகி இருக்கு. அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமாக மாறி இருக்கு. ஒரு நாள், அதாவது 24 மணி நேரத்தில் அது கிட்டத்தட்ட 24 மில்லியன் பார்வைகளை வந்து கடந்து தாண்டிட்டு இப்போ தாண்டிடுச்சு. இது ஒரு பெரிய சாதனை. அது ஒரு நாள் திருப்தி அளிக்காத பாடலாக இருக்குன்னு ஒரு பொதுவாக இருக்கு. எப்பயுமே வந்து ஒரு பாட்டுக்கு எல்லாருமே வந்து திருப்தியாக இருக்குது, பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட மாட்டாங்க. எவ்வளோ நல்ல பாட்டாக இருந்தாலும் அதில் சிலர் குறை கண்டுபிடிப்பாங்க, சிலருக்கு அது பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா விஜய் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா கூட சேர்ந்து பாட்டு கொடுத்ததுங்கிறது பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்காரு. ஆமாம், இது புதிய கதை அப்படின்னு ஒரு படம், விஜய் நடித்த படம். அதில் தான் யுவன் சங்கர் ராஜாவும் விஜய் இணைஞ்சாங்க. அதன் பிறகு இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போ தான் வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க. அதனால் அது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பொதுவாக யுவன் அப்படின்னாலே வந்து அவர் அஜித்துக்கு ஃபேவரட்டான ஒரு மியூசிக் டைரக்டரு, அஜித்துக்கு நல்லா பண்ணுவார் அப்படின்னு ஒரு டாக் இருந்தது. அது குறிப்பாக மங்காத்தா வந்து ஒரு பட்டையை கிளப்பிடுச்சு. அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து விஜய் கூட இணைஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி அவங்க இணைஞ்சாங்க. பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. பாட்டு ஒரு வித்தியாசமான பாட்டு தான் அது. ஏன்னா அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா தலைமுறை இடைவெளி உள்ள கலைஞர்கள் அதில் தெரிகிறாங்க. ஒன்று இன்றைய தலைமுறையில் நம்பர் 1 இருக்கிற விஜய் நிற்கிறாரு. அந்த போன தலைமுறையில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா இருந்தார். அவருக்கு முன்னே வந்து பிரசாந்த் வந்து பெரிய உண்மையிலே வந்து அவர் டாப் ஸ்டாராக இருந்தார். அந்த இளைஞர்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஐக்கானாக இருந்தார் பிரசாந்த். இவங்க 3 பேரும் ஒரே ஃப்ரேமில் வராங்க. ஒரே பாட்டு வரைக்கு 3 பேருடைய டான்ஸ், நடன அசைவுகளை பார்த்தீங்கன்னா அவங்க பாணியில் ஆடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்காது. விஜய் வந்து அவரோட ஸ்டைல் என்னவோ அதில் அப்படி ஆடுவார். பிரபுதேவா அவருக்கே உண்டான அந்த மைக்கேல் ஜாக்சன் ஸ்டைலில் அவர் பண்ணுவார். பிரசாந்த் பிரமாதமாக டான்ஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் அந்த பாட்டை இன்னொரு வாட்டி பாருங்கள். ஸோ இது வந்து வெறும் மியூசிக்கு, பாட்டு வரி அப்படின்னு மட்டும் இல்லாமல் எல்லாமே சேர்ந்து பார்த்தாக்கா அது ஒரு திருப்தி தரும் அப்படிங்கிறது. எப்படின்னா ஒரு கவனத்துக்குரிய ஒரு வரியாக இருக்குது அந்த பாடலில். என்னென்னா ஒரு விமர்சனத்துக்குரியதுன்னு கூட சொல்லலாம். என்னென்னா ஒரு அரசியல் கட்சி நான் தொடங்கிட்டாரு அவரு, நான் பார்ட்டி 1 தொடங்கட்டுமா, கேம்பெயினை திறக்கட்டுமாங்கிறாரு. அப்ப கேம்பெயின் அவங்க மாத்தாங்க. பார்ட்டிங்கிறது ஒரு பார்ல நடக்குது. இதோ ஒரு காமெடியா தான் இருக்கு, ஆனா ஒரு சீரியஸான ஒரு கருத்தை சொல்றது மாதிரி இருக்குது. அது ஒண்ணு, அது அரசியல் அவர் ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாருக்குமே தெரியும். அதனால அதுல ஒன்றும் உள்குத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க இங்கே வெளியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் மைக்கை நான் பிடிக்கட்டுமான்னு உடனே வந்து அவர் சீமானுக்கு ஆதரவாக வந்து அவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி டாக் நிறைய வந்து அதை பற்றி பேச. அது மாதிரி பாடல்களை வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க மைக்கை. அது மாதிரி ஒரு பார்ட்டி சாங்கு இது மாதிரி இருக்கும்போது இந்த ஆல்பத்திலே நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஆமாம், அது மாதிரி மைக்கை மட்டும் க்ளோஸ்அப் வரும். அதுதான் அது வந்து சீமானுக்கு ஆதரவு அப்படிங்கிறதுடைய அறிகுறியாக எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது தான் வந்து பலருடைய கேள்வி. ஏன்னா இந்த 2 தேர்தலில் வந்து விஜய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிம்பாலிக்காக ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி லாஸ்ட்டு எலெக்ஷனில் வந்து அவர் ஒரு சைக்கிளில் வந்து அப்படின்னா சீமானுக்கு ஒரு ஓட்டு போட சொல்கிறாரோ, அதுதான் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ பலரும் வந்து அப்படி தான் பேசுகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து பரப்புகிறாங்க எல்லாருமே. நாடாளுமன்ற தேர்தல் 2 நாளில் நடக்க போகுது. அதில் வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு விஜய் எதுவும் அறிவிப்பாரா, இல்லை அமைதியாக இருந்துருவாரா? எனக்கு தெரிஞ்சு அவர் எதுவும் அறிவிப்பு செய்ய மாட்டார். இன்னும் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு போடாதீங்க அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டார்.
அதிகபட்சம் என்னென்னா ஒரு சிம்பாலிக்காக ஏதாவது வந்து அவர் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேர்தலில் ஓட்டு போடுற சமயத்தில். ஏன்னா அவர் ஏழியராகவே வந்து போட்டுருவார் விஜய். இப்போ போன வாட்டி வந்து ஒரு சைக்கிளில் வந்தார். அந்த சைக்கிளோட கருப்பு சிவப்பு சின்ன அந்த நிறங்கள் வந்து அவர் இன்னாருக்கு ஓட்டு போட சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு அறிகுறியாக ரசிகர்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. ஊடகங்களும் அப்படித்தான் வந்து அதை பரப்புச்சு. அதுக்கேற்ற மாதிரி வந்து கருப்பு சிவப்பு வந்து அமோகமாக ஜெயிச்சிருச்சு. அதனால் வந்து இந்த முறை வந்து அவர் மைக்குக்கு ஓட்டு போட சொல்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. எல்லாரும் அந்த கருத்தை பரப்புகிறாங்க. அவரும் அமைதியாக இருக்கார். ஒருவேளை வந்து அதை வேறு ஏதாவது ஒரு வகையில் வந்து வலியுறுத்தினா அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு பெரிய ஆதரவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜயோட பின்னாடி மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. அதே போல் இப்போ அவருடைய கட்சியிலையும் வந்து பெரிய அளவுக்கு வந்து ரசிகர்கள் சேர்ந்துருக்காங்க. 50 லட்சம் பேருன்றாங்க, 60 லட்சம் பேருங்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய சக்தி. அது உண்மையிலே 50 லட்சம் வாக்காளர்களாக அவங்க இருந்து விஜய் சொல்கிற ஆளுக்கு தான் அந்த ஓட்டு அப்படின்னாக்கா யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு விஷயந்தான் அது. இந்த தேர்தலில் வந்து அது முழுமையான பலன் தரலைன்னா கூட அடுத்த தேர்தலில் வந்து அது மிகப்பெரிய விளைவை வந்து ஏற்படுத்தும். அதே அவருக்கு போட்டியாக ஒருத்தர் வர்றது மாதிரி தெரியுது, இல்லாட்டி அவரோட இணைந்து வர்றாரான்னு தெரியல. இப்போதான் அவருக்கு போட்டியானா இது நடிகர் விஷால். அதை தான் சொல்கிறேன். நீங்கள் கேட்குறது புரியுது எனக்கு. அவர் வந்து பேசுகிறதுல ஏதாவது ஒரு தெளிவு இருக்கா, அல்லது அவர் பேசுகிறத நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நினப்பு நமக்கு தோணுதா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதே போல் பொதுத்தளத்தில் அவர் எப்படி இயங்குறாரு, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் விஜயோடு அவரை நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது அரசியல் அப்படின்னு வந்துட்டா. ஏன்னா விஜய் வந்து அவருக்கும் பல குறைகள் இருக்குது, பல விமர்சனங்கள் இருக்குது அவர் மேலே கூட. ஆனால் எடுத்த எடுப்புலேயே பக்குவமாக ஒருத்தர் வந்துட முடியாது. மெல்ல மெல்ல ஒவ்வொரு விஷயத்துலையும் அடி வாங்கி தான் பக்குவமான ஒரு அரசியல்வாதியை வராங்க. விஜய்க்கு வந்து இப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கார். கட்சின்னு அறிவிச்சிருக்காரு, அதில் ஒரு திருத்தம், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குடான்னு சொன்ன உடனே 2 வாரத்தில் வந்து ஆமாம் தப்பு தான் உடனே திருத்திட்டார். அதுக்கடுத்து வந்து இந்த சிஏஏ பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு கருத்தை சொன்னார். எல்லோருமே வந்து இது மிக தவறானது அப்படிங்கிறத வந்து அவருக்கு உணர்த்திட்டாங்க. உணர்த்தின பிறகு வந்து அவர் அமைதியாயிட்டார். தொடர்ந்து அதை பற்றி பேசலை. இப்போது அடுத்து அதை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது நிச்சயமாக தன் கருத்தை வந்து அவர் மாற்றிப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு விஷயம் தப்புன்னு சொன்னால் கேட்டுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அது வந்துட்டாலே வந்து அவர் பக்குவமான ஆளுன்னு அர்த்தம். ஸோ விஜய் வந்து அந்த ஸ்டேஜில் இருக்கார். விஷால் அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் நடிகர் சங்க தலைவர் 2 வாட்டி இருந்தார், ஏதாவது உருப்பிட்டுச்சு? அதில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் இருந்தார், தயாரிப்பாளர் சங்கத்தையும் குட்டிச்சவராகிட்டார். எல்லோருமே வந்து கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிற அளவுக்கு வந்து அவருடைய செயல்பாடுகள் அங்கே இருக்குது. சினிமாவில் பொது வெளியிலேயாவது சீரியஸாக ஏதாவது பண்ணுறாருன்னா அது ஒன்றும் கிடையாது. அவர் வந்து ஏதாவது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு டியூஷன் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்பார். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் கட்டியிருப்பார். உடனே அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுவார். இது வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, நீங்கள் கடந்த 10 வருஷமாக இதை நீங்கள் பார்க்கலாம். விஷாலோட நடவடிக்கை இப்படித்தான் இருக்குது. அதில் வந்து அவர் கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ வரேன்னு சொல்ல மாட்டேன், அப்போ வரேன்னு சொல்ல மாட்டேன், நான் என் வந்தால் வருவேன்னு சொல்ல மாட்டேன். யாரை நீ வந்து குறி வைக்கிற, யாரை நீ சொல்ல போகிறத? நீ வந்தாவா வர அப்படி சொல்லலை யாரும். நீ வந்தாவா வராட்டிப்போ, யாருக்கு என்ன இருக்குது அப்படித்தான் வந்து பார்க்குறாங்க எல்லாரும். அது புரியாமல் வந்து அவர் ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.